ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பி ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷாட் நேம் பேபி ஐம் யோர்ஸ். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிளப்பு, அந்த இடத்துல டிஜெலாம் வச்சு செம்மையாக மாஸ் பண்ணி வைப் பண்ணிகிட்ருக்காங்களா. அந்த இடத்துல எல்லாருமே க்ரௌடாக இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் நகருங்க நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்து நடுவில் வந்து நிற்கிறாங்களா. இப்போ அந்த ஃபோக்கஸ் லைட் அவங்க மேலே வந்து விழுது. அந்த இடத்துல அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஆடுற டான்ஸ் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருதா, அப்படி ஆடிட்டுருக்கான். அதில் ஒருத்தன் நீ செம்மையாக ஆடிட்டுருக்க போ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானா. ஓ, இவர் பேர் வியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வி வி அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல டிஜேவா ஒருத்தன் வைப் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் அப்போ தான் பார்க்குறான், யாரா இவன் வந்து ஆடிட்டுருக்கான், அது லூசுத்தனமாக ஆடிட்டுருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா. ஆக்சுவலி அவன் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் நம்ம அதனால தான் அப்படி ஆடிட்டுருக்கு. இப்போ இதை அந்த டிஜேவும் வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்களா. டக்குன்னு இந்த டிஜே வந்து மியூசிக்கை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இதனால் வியுமே இப்படி பார்க்குறானா. ஆமாம், யார் அதை ஆஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். டிஜே தானே ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக டிஜே கிட்ட போய், நீ எதுக்காக இப்போ மியூசிக் ப்ளே பண்ணுறத ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்குறானா. ஹோ, இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுலேயும் நான் தான் இதை நிறுத்தினேன்னு உனக்கு தெரியுதா. ஆமாம், இந்த இடத்துல நீ தான் மியூசிக் ப்ளே பண்ணுற, அது கூடவா எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறானா. இதுக்கு முன்னாடி நான் இங்கே உன்னை பார்த்ததே இல்லை, நீ யார் அப்படின்னு சொல்லி அந்த டிஜே கேட்குறான். இதுக்கு முன்னாடி நானும் தான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லை அப்படின்றானா. ஹலோ, என்னோட ஃப்ரெண்டு யார் யார் இவனை கூப்பிட்டு வந்தது, இங்கேருந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. ஐயோ, வி அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்டு தான் இப்போ வரான். டேய் விடுடா என்ன அப்படின்னு வி கத்துறான். ஏதாவது ப்ராப்ளம் ஆகிற போது வா அப்படின்னு கூப்பிட்றானா. ஆமாம், இங்கே ப்ராப்ளம் ஆக போகுது, தோ இந்த டிஜேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறா, அந்த டிஜேவோட தலையிலே இப்படி அடிக்கிறானா. அவ்வளோதான், இவனுக்கு கோவம் வந்துடுது. வியை அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். போய் கீழே விழுந்துடுறானா. அவ்வளோதான், அழுதுட்டு, இவ்வளோ திமிரு இருந்தா என்னை தள்ளி விட்டுருப்ப, என்னவே நீ தள்ளி விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காலை வந்து பிடிக்கிறான். இவன் கிறுக்கா இல்லை கிறுக்கு மாதிரி நடந்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு காலை விடு விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. அவன் விடவே மாட்டான். ஒழுங்கா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, என்னை தள்ளி விட்டல அப்படின்றானா. நான் ஏன் மன்னிப்பு வைக்கணும், அதான் எனக்கு பதிலாக நீ என் காலை பிடிச்சிட்டு இருக்கிய அப்படின்றானா. அடிச்ச உன் காலை நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். ஓ அப்படியா, என் காலுன்னு தெரியாமல் தான் நீ பிடிச்சியா. ஆமாம், சப்போர்ட்டுக்கு எதுவும் இல்லை, அதான் இங்கே ஒன்று நிற்கிதேன்னு சொல்லிட்டு பிடிச்சேன், அது உன் கால்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வீக்கி. இப்போ இங்கே இவ்வளோ கலவரம் போயிட்டுருக்கு. அந்த கிளப்போட ஓனர் இருக்கார்ல, அவர் டிஜேவை தான் வந்து பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க, ஒழுங்காக மியூசிக் ப்ளே பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கத்துறாரா. இவனுக்கும் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இங்கே டிஜேவாக ப்ளே பண்ண தான் வந்தேன், ஆனால் இந்த இடத்துல இவன் என்ன பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்கான், இவனை கேட்காம நீங்கள் என்ன திட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறானா. அங்கே இருக்க சிலர்லாம் வீக் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் பாப்புலரான பாய், அதனால. இந்த டிஜேவும் அதுக்கு அவ்வளோ சளைச்சவனும் கிடையாது. இவனுக்குமே அங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவனை பார்க்கறதுக்காகவே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் சொல்கிறாங்க, ஜங்குக்கு மேலே எந்த தப்பும் கிடையாது, இந்த தப்பு பண்ணதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காங்களா. ஸோ இப்போது அந்த டிஜே இருக்கார் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லை, அதான் நம்ம ஜங்குக்கு. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த டிஜே இருக்கார்ல, அவர் வந்து, இங்கே பாரு, நீ டிஜேவாக இருக்கலாம், ஆனால் இந்த கிளப்போட பார்ட்னரில் வியும் ஒருத்தான் அப்படின்னு சொல்கிறானா. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கு, எப்படியும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறான், இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்குக்குள்ள அங்கேருந்து கிளம்புறான். எல்லாத்தையும் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. இங்கே வீதான் கத்திக்கிட்டு கிடக்கான், எப்படி அவன் என்னை தள்ளி விடலாம், என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறானா. அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் இங்கேருந்து போகணுன்றானா. அவங்களாம் நீ குடிச்சிருக்க கம்முன்று அப்படின்றானுங்க. அதெல்லாம் முடியாது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜங்குக் ரூமுக்கு தான் போகிறேன். அங்கே திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு. டேய் என்கிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படின்றானா. ஹே நிறுத்து, நான் ஏன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இப்போ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா, மார்னிங் எழுந்தால் இது உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஸோ தேவையில்லாமல் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நான் யாருன்னு உன்கிட்ட காமிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றானா. நீ யாரா, எங்கே காமி பார்ப்போம் அப்படின்றானா. அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு இங்கேருந்து போ, உனக்கு தான் பிரச்சனை அப்படின்றான். பரவாயில்ல, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு நீ பண்ண தப்புக்கு என்கிட்ட சாரி கேளு. சரி, நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன், ஏன்னா நான் உன்னை தள்ளி விட்டது தப்பு தான். அப்போது இந்த ப்ராப்ளமை உருவாக்குனது யார், அவங்கள ஃபஸ்ட்டு வந்து மன்னிப்பு கேட்குறோம், நீ ஃபஸ்ட்டு கேளு அப்படின்றானா. அதெல்லாம் முடியாது அப்படின்றான். சரி, இப்போ என்ன உனக்கு மன்னிப்பு தானே வேணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கான். அதெல்லாம் முடியாது, அது எப்படி நான் இவ்வளோ அசால்ட்டாக உன்னை எடுத்துப்பேன், நீ என்னவே தள்ளி விட்டல, இங்கே பாரு, என் கையில் அடிபட்டிருக்கு, என் முதுகில் அடிபட்டிருக்கு, என் காலில் அடிபட்டிருக்கு, என் தலையில் அடிபட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. சரி, அடிபட்ட இடத்த காட்டு, நான் உனக்கு மருந்து போட்டு விட்டுறேன் அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு போட்டுக்க தெரியும், நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்றானா. ஹே யார்ரா நீ, நான் ஏன் உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும், இங்கே பாரு, நான் இப்போயே சொல்கிறேன், ஒழுங்கா இங்கேருந்து போ,
இங்கேருந்து போனேன்னா நானும் போயிடுவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே மாட்டேன். நீ திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோவேன், இருக்க காண்டுக்கு ஒன்ன ஏதாவது பண்ணிட போறேன். ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கே இன்னைக்கு தான் ஒர்க் கிடைச்சிச்சு. அதுவும் இந்த கிளப்ல. இப்போ நீ இதையும் இல்லாம பண்ணிட்ட. ஸோ இங்கேருந்து கிளம்பு. என்னையும் கிளம்ப விடு அப்படின்றானா. பேச்ச கேட்காம மறுபடியும் சங்கோஷ்டி டீ-ஷர்ட்ட பிடிச்சி இழுக்கிறானா, ஒழுங்கா மன்னிப்பு கேட்டா அப்படின்னு. இவன் இழுக்க இழுக்க அந்த டீ-ஷர்ட்டே பிரிஞ்சிருது. இங்கதான் ஜங்குக்கு சரி காண்டாகுது. திரும்பி இங்க பாரு, நான் போனா போதுன்னு பொறுமையா இருக்கான். ஒழுங்கா இங்கேருந்து போ. இது என் ஃபேவரட் டீ-ஷர்ட். இது எனக்கு பிடிச்ச ஒருத்தர் சைன் பண்ணி கொடுத்தது. ஆனா இதை இப்படி கிழிச்சிட்ட. இதுக்காகவே நான் உனக்கு என்ன வேணா பண்ணலாம். ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு. என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா, இது உன் ஃபேவரட் டீ-ஷர்ட்டா? அப்போ இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல்லாக கிழிச்சு விட்டேன். இதுக்கப்புறம் எப்படி ஜங்குக்கு சும்மா இருப்பான்? அவ்வளோதான், வந்த கோவத்துக்கு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு, நீ அடங்க மாட்ட போலயே, இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கையை பிடிச்சி தள்ளி விட்டு இவனோட ஷர்ட்டை பிடிச்சி கிழிச்சு விட்டுறான். இதுக்கு எதுக்கு சரியாக போச்சுன்னு மட்டும் நினைக்காத. நீ என்னோட ஃபேவரட் டிஷர்ட்டை கிழிச்சு விட்ட. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நகத்தால் அப்படியே செஸ்ட்டை பரவி விட்றான். வீக்கு வலி தாங்கல. ஐயோ விடுடா விடுடான்னு கத்துறானா. இல்லை, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்காக போன்னு. ஆனால் நீ தான் கேட்கல. ஸோ இந்த தண்டனையை நீ ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும். பரவாயில்லையே, நீயும் அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வீக்கா, டே விடுடா விடுடான்னு உன்ட்ட வச்சுக்க மாட்டேன்டா அப்படின்றானா. இல்லை, நான் உனக்கு முன்னாடியே சாய்ஸ் கொடுத்தேன், ஆனால் நீ அதை ஏற்றுக்கல. ஸோ இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே அவன் ஷர்ட் இருக்குல்லையே கிழிச்சு விட்ருப்பான்ல, அதாலே கை ரெண்டையும் கட்டி போட்டுட்டு, இதுக்கப்புறம் என் பின்னாடி வர வச்சுக்காத, நீயும் மறந்துடு நானும் உன்னை மறந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. என்னாச்சு போனாங்களே இன்னும் காணோன்னு. அவ்வளோதான், ஜங்குக்கு வந்துட்டானா. வியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாவம் ஜங்கு டீ-ஷர்ட்டு கிழிஞ்சிருக்கா. எல்லாம் பார்த்துட்டு உள்ள என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் போய் பார்க்குறானுங்க. பார்த்தா நம்ம வி தான் அந்த நிலமையில இருக்கானே. எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க, அவங்க 2 பேத்துக்குள்ள இதாக ஆயிடுச்சோ அப்படின்னு. ஜங்குக்கு பிடிக்கலான்ட்டு போகிறாங்க. பட் ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறானா. வீட்டை வந்து என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அவன் அப்படின்றானா. என்னடா ஆச்சு அப்படிங்கிறேன். அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றானா. அவ்வளோதான், இவங்க கன்ஃபார்மே ஆகிக்கிறாங்க ஏதோ அவங்களுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அவன் என்ன வீட்டில் வந்து தூங்கி எழுந்துக்கிறான். அப்படியே எரியுது செஸ்டெல்லாம். என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பேர் எடுத்துகிட்டு பார்த்தா காயமாக இருக்கா, வலிக்குது வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். இதை வந்து வியோட அப்பா கேட்டுடுறாரு. ஸோ 2 பேரும் அம்மாவும் அப்பா 2 பேரும் மேலே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல்லாக மறைச்சிடுறானா. என்னாச்சு வி, ஏன் கத்துனா? நேற்று உன் ஃப்ரெண்டு வந்து உன்னை விட்டான், ஏதோ கிளப்பில் குடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தியான் அப்படின்னு சொன்னாங்களா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஃபுல்லாக மறந்துட்டான். எனக்கு என்னாச்சுன்னே தெரியல டாடி அப்படின்றானா. சரி, நீ ஓகே தானா விட. ஓகே இல்லை ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். அந்த குளிக்கலான்னு போகிறான். பாவம் பிள்ளோடும் ஃபுல்லாக எப்படி இருக்கா, தண்ணி பட்டாலே அப்படியே எரியுது. தண்ணி ஊற்றும் போது ஆன்னு கட்டிக்கிட்டே இருக்கானா. யார் என்ன இப்படி பண்ணுது, நேற்று நைட்டு எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். இவன் தான் என்னை கூப்பிட்டு போனான். அங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வெளியே வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கால் பண்ணி கேட்குறான் அவன் ஃப்ரெண்டு தான். நேற்று என்னதான்டா ஆச்சு, ஏன் எவ்வளோ ஃபுல்லாக இப்படி காயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறானா. வே, நேற்று நடந்துக்கிட்டது அப்படி என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் என்னடா பண்ணேன், காயம்லாம் என் உடம்புல இருக்குது, என் லிப்பில் வேற அடிபட்டுருக்கு அப்படின்றானா. ஏன்னா நேற்று நீ ஒரு பையன்கிட்ட அப்படின்றான். என்ன 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 அப்படின்னு கேட்குறானா. அது நீயே வந்து கிளப்பில் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறானா. ஸோ இப்போ நம்ம வியுமே கிளம்புறான். அம்மா அப்பா சாப்பிட கூப்பிட்றாங்க. இல்லை இல்லை எனக்கு பசிக்கலை, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். அந்த இப்போ கிளப்புக்குள்ளே தான் போகிறான். அங்கே போனால் சிசிடிவி கேமரா மூலமாக பார்க்குறாங்க நடந்த எல்லாத்தையும். அதான் இவங்களாம் டான்ஸ் ஆடிருப்பாங்கல்ல. ஃபஸ்ட்டு நம்ம டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அந்த நடந்த எல்லாத்தையும் பார்க்குறானா. நான் என்ன இப்படி பண்ணியிருக்கேன், போய் அவன் காலை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கேன், உனக்கு இது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கா, இன்னும் என்னென்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்றான். என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறானுங்க. பார்த்தா இவன் சங்குக்குள்ளே போனதுக்கப்புறம் இவனும் உள்ளே போயிருப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த ரூமில் சிசிடிவி கேமரா இல்லை. இதுக்கப்புறம் நீ தான்டா சொல்லணும், என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறானா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா அப்படின்னு நீ சொல்கிறான். டேய் என்னடா சொல்கிறேன். ஆமாம், நேற்று நான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணேன், எனக்கு யார் கொடுத்தா ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அது அது வந்து அப்படின்றானா, என்ன அது வந்து? நாங்கள் தான்டா சும்மா நீ எப்பொழுதும் சேடாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜாலிக்காக இது கொடுத்தோம். நீ குடிச்சிட்டு இப்படி பண்ணுவேன்னு யாருக்குடா தெரியும் அப்படின்றானா. டேய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜே தான் நம்ம ஜங்குக்க தான் கேட்குறான். அவன் தெரிலடா, நேற்று தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஆனால் நேத்தே வேலையை விட்டு போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவன் வேலையை விட்டு அவனை தூக்கியிருக்க கூடாதுடா, இங்கேயே அவனை வச்சுருந்துருக்கணும் அப்படின்றானா. என்னடா சொல்கிற? ஆமாம், நேற்று என்னமோ நடந்திருக்கு, அவன் தான் என்னதோ பண்ணியிருக்கான். என்ன? ஆமாண்டா, இப்போ தான் ஞாபகமே இருது. உன்கிட்ட நேற்று நான் கேட்டேன் என்னாச்சுன்னு. அவன் அப்படி பண்ணிட்டான்னு மட்டும் சொன்னேன். அப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஆயிருக்கு, உன்னோட லிப்பில் வேறு பிளட் ஆனிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்னது அப்படின்னு கேட்குறான். ஆமாடா, பைட் மார்க் ஆனிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்களா. வீக்கு ஒரு மாதிரி வைக்கிறது. அப்போது எங்களுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சா என்ன அப்படின்னு கேட்குறானா. அப்படி தான் நடக்கிறேன், ஏன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக காயமானுச்சு அப்படின்றானுங்களா. சரி, அவனோட நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனில் அதான் அந்த ஜாயின் பண்ணி விட்டுருப்பான் இல்லையா அவியோட இன்னொரு பார்ட்னரு, அவன் வந்து கொடுக்குறான், இதான் அவன் நம்பர் அப்படின்னு. சரி, நீ அவனுக்கு கால் பண்ணி திரும்ப இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லு அப்படின்றான். இப்படிதான் நான் சொல்லுவேன், நேற்று நீ அவனை பண்ண வேலைக்கு அவன் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டுல போனான் அப்படின்றானா. இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனை எப்படியாவது இங்கே வர வைக்கிறீங்க, அவனை நான் பழி வாங்கியே ஆவான் அப்படின்றானா. விடுடா, அவன் போனால் போயிட்டு போகிறான்டா, சின்ன பையன் மாதிரி இருக்கான்டா. சின்ன பையனா கிளப் லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்து ஜாயின் பண்ணுறானுங்க. அப்புறம் இப்படி பண்ணலாம், எதுக்கு பாதிலே விட்டு போகலாம், ஒரு நாள் கூட ஃபுல்லாக ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீ எங்கடா அவனை ஒர்க் பண்ண விட்ட அப்படின்னு கேட்குறானுங்களா. சரி, அவ்வளோ பேர் இருந்து நான் ஏன் அவன்கிட்ட போய் கேட்டேன், அதான் சிசிடிவி கேமராவில் பார்த்தல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்களா. சரிப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இந்த கிளப்போட ஒரு பார்ட்னர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டிஜே பையனை மறுபடியும் கொண்டு வந்து ஜாயின் பண்ண வைக்கிறீங்க. அவன் தான் இனிமேல் இங்கே டிஜேவாக இருக்கணும். எப்படிடா, நாங்கள் கேட்டால் வரமாட்டேன் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதெல்லாம் கேட்குற விதத்தில் கேளுங்க, வருவான் அப்படின்னு சொல்கிறான். அந்த இப்போ வியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கள, அவனுங்களாம் ஜங்குக்கு தான் கால் பண்ணுறானுங்க. பக்கத்தில் வியுமே தான் இருக்கான். ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ ஜங்குக், சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். நீ மறுபடியும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இல்லை, எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை அப்படின்றானா. இல்லை, நீ திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஏன்னா உன்னை ஜாயின் பண்ண சொல்லி கேட்குறாங்க. யார் கேட்டா? அதான் நேற்று நீ ஒரு பையனை அப்படி பண்ணிட்டல. கும்பிட்டுடா, ஏன்டா அதை சொல்கிற அப்படின்னு கத்திட்டு இருக்கானா. இல்லை, நேற்று அப்படி நடந்துச்சுல, அதுக்காக சாரி கேட்கணுமா, வர சொல்கிறான் அப்படின்றானா. இது நான் சாரி கேட்குறேன் உன்ட்ட சொன்னேன்டாடா, இதெல்லாம் எதுக்கடா சொல்லிட்டு இருக்கு அப்படின்றான். டே கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேயோட வாயை அடைச்சிட்டு இருக்கானுங்களா. இல்லை, நாங்கள் வரதா இல்லை, ஏன்னா எனக்கு நேற்று நடந்த விஷயம் அப்படி. ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த சைடே வரமாட்டேன் அப்படின்றானா. ஓ, அப்போ நீ பயப்படுறியா அப்படின்னு கத்துறான். ஜங்குக்காரு கடுப்பாக இருக்கு. அப்போ அவன் அங்கே தான் இருக்கானோ அப்படின்னு கேட்குறானா. அது வந்து, ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன், ஏன்னா என்னை பார்த்து பயந்துட்டியா என்ன, வரமாட்டேன்னு சின்ன குழந்த மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்கு அப்படின்றானா. நான் அழுதுட்டுருக்கேன்னா அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஆமாம், நீ அழுதுட்டு தான் இருக்க, பாரு என்னை பார்த்து பயந்துட்டீங்க வரமாட்டேற அப்படின்றானா. நான் ஏன் ஃபஸ்ட்டு அங்கே வரணும், தேவையில்லாமல் நீங்கள் நேற்று அப்படி தப்பாக நடந்துக்கிட்டீங்க, அது உங்கள் தப்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் எனக்கு முடிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே இருந்துக்கோங்க, இனிமேல் நாங்கள் வரப்போகிறதும் கிடையாது. ஒருத்தரை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட பாதுகாப்புக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு அங்கே பாதுகாப்பே கிடையாது, எப்படி நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இல்லை, எங்களை மன்னிச்சிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுறாங்க. பட் ஜங்குக்கு வரதாவே இல்லை. சரி, அவனை எப்படி பார்த்துக்கணும் வர வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சரி, அவனோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறானா. எதுக்குடா கம்முன்றுடா, என் அட்ரஸை மட்டும் கொடுத்தீங்க அவங்களுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறானா. இதோ பாருடா, குழந்தை பயப்படுது அப்படின்னு வேணுனே வம்பிழுத்துட்ருக்கான். நான் குழந்தை தானே, நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, இந்த குழந்தை அதை விட பயங்கரமாகவே பண்ணோம், நீ வராமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு வீட்டை சொல்கிறானா. அப்படியா, நேற்று என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, திருப்பி நாங்கள் வரனா நார்மலாக இருக்கும் போது அதை பண்ணி காட்டு சரியா அப்படின்றானா. ஜங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, யாரா நீ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது சரி, என்னோட வீட்டு அட்ரஸ் தானா கொடுக்குறான், முடிஞ்சா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, ஜங்குக்கு அட்ரஸ் கிடச்சிடுது. நான் அவனை போய் ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்றானா. டேய் கம்முனு இரண்டா, ஏன்டா அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. இல்லைடா, அது எப்படி, நேற்று நான் சுயநலவிலே இல்லை, அப்போ பண்ணுவானாமா, நேற்று என்ன நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக போகிறேன், போய் ஞாபகப்படுத்திட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்கிறானுங்க. அந்த இப்போ நம்ம வியுமே ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறான். பார்த்தா ஜங்குக்கு அங்கே இல்லை. எங்கடா போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அது வழியாக எட்டி பார்த்துட்ருக்கான். பார்த்தா அந்த இடத்துல குளிக்கிற ரூம் தான் இருக்கா. ஜங்குக்கு அங்கே வந்து குளிச்சிட்ருக்கான். இவன் அப்படியே வச்சு கழுவாக பார்த்துட்ருக்கானா.
இந்த பையபிள் என்ன ட்ரெஸ் போடாமல் குளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஜங்குக்குள்ள பாட்டு பாடிட்டே குளிச்சுட்டு இருக்கானா. பாட்டு பாடி முடிச்சுட்டு வருவீலடா வா வீட்டுக்கு வா, நேற்று உனக்கு வெறும் கிஸ் மட்டும்தான் கொடுத்தேன், அப்போ இருக்க கோவத்தில் என் நகத்தை வச்சு உன் உடம்புல கிழிச்சு விட்டேன், இன்னைக்கு நீ வருவல்ல வா அவனை என்ன பண்ணுறேன் பாரு, அதுக்காக தான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கானா. வீக்கு பயம் வாங்கிடுது. ஐயோ தெரியாதனமாக இங்கே வந்துட்டோமோ, நான் வேற டைலாக்லாம் விட்டுட்டுல இங்கே வந்தேன், அப்போ நேற்று எனக்குள்ளே எதுவுமே நடக்கலையா, இப்போ போன வேலைத்தையும் நடத்திடுவோனாட்ருக்கேன், இங்கேருந்து கிளம்புவோன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அந்த ஹோல் வழியாக பேசுறதே எக்கோ மாதிரி கேட்கும் இல்லையா, இது ஜங்குக்குமே கேட்டுருது. இவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலுக்குள்ளே வந்து இவன் கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்கான். இது என்னடா முட்டை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவன் பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அங்கே ஒரு பெரிய டாக் இருக்குது, அதான் நம்ம ஜங்கு கட்டி போட்டிருக்கான். இது விட மாட்டேங்குது, வியை பார்த்து குலைச்சிட்டே இருக்கு. வி ஆக்சுவலி அங்கே நாய் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருப்பான், ஆனால் தூங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வி புலம்பிட்டு இருப்பான் இல்லையா, இந்த சவுண்டு கேட்டு அந்த நாயும் முழிச்சிருது. அது கத்திக்கிட்டு ஐயோ இவனை தாண்டி இப்போ நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுட்டு இருக்கான். ஆனால் இங்கே நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்குள்ளேருந்தே பேம் அவனை பார்த்துக்கோ நான் வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அதான் நார்மலாக ட்ரெஸ்ஸு போட்டேன் வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். என்ன மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறானா. வீல நான் ஒன்றும் மாட்டலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த நாய் வேறு நிற்கிதா, பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கான், கால்லாம் நடுங்கிட்டுருக்கு, அது வேறு கற்றுன்னு கத்திட்டுருக்கு. வீ போனால் அப்படியே பாஞ்சிட மாட்டிருக்கு. என்னடா இங்கிட்ட ஒரு மனுஷ உருவம், இங்கிட்ட ஒரு நாய் உருவம், இதுக்கிட்ட போனால் கூட கடியோடு தான் திரும்புவோம், இவன்கிட்ட போனால் ஆளே இருக்க மாட்டோம், பரவாயில்ல இதுகிட்டே போகலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு ஜங்கு கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிறான். என்ன என்னை விட்டு போகலான்னு பார்க்குறியா அவ்வளோ சீக்கிரம், வீல அழ ஆரம்பிச்சிடுறான். ஐயோ என்னை தயவு செஞ்சு விட்டுரு, தெரியாமல் இங்கே வந்துட்டேன், நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன், நேற்று ஒன்றுமே நடக்கலைன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சு, என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு அப்படின்றானா. அது எப்படி பேபி விடுவேன், நேற்றும் நீ அதான் என்கிட்ட வந்த, நேற்று போனால் போது பிள்ளை பழிச்சு போட்டுன்னு விட்டுட்டேன், இன்னைக்கு நீ ஏன் வீடு தேடி வர வந்திருக்கியா, எப்படி விடுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல தூக்குறான். வீல அழுகையே ஆரம்பிச்சாரு, விட்டுரு அப்படின்னு. இல்லை நீ ஷூ கழட்டு அப்படின்றானா. முடியாது அப்படின்றான். இவனே கழட்டி விட்ட அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறான். இங்கே பாருங்க நான் தெரியாமல் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன். இல்லைப்பா அது எப்படி விடுவான், என்ன தேடி வந்ததை நான் நேற்றே ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன் உன்னை என்கிட்டேருந்து போக சொல்லி, ஆனால் நீ தான் போகல, திருப்பி என்கிட்டயே வந்த, தோ இன்னைக்கு என் வீடு வரைக்கும் வந்துட்டேன், அப்புறம் எப்படி உன்னை விடுவேன், ஸோ சான்ஸே இல்லை, உட்காருபா அமைதியாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறானா. என்ன டிவி பார்க்குறியா அப்படின்னு கேட்குறானா. இல்லை வேணாம் அப்படின்றான். இல்லை பாரு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவங்க ஜம்புக்கு இருக்கான் இல்லையா, இவன் வரத்துக்கு முன்னாடி இந்த அபியல் ட்ராமாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் ரொமான்டிக்கான சீன்ஸு அதை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ போட்டோன்னே கண்ணெல்லாம் வெளியே வந்துடும் போல், என்ன உன் கண்ணு குட்டி கண்ணு தானே, என்ன இவ்வளோ பெருசாகுது அப்படின்னு கேட்குறானா. அது ஒன்றும் இல்லையே, நான் பார்த்துருக்கேன், குட்டி கண்ணாக இருந்தாலும் ஒரு பயம் வரும்போது கண் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக பெருசாகுமாமே. ஓ அப்போ நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்குறானா. நான் ஒன்றும் பயப்படலையே, நான் ஏன் பயப்பட போகிறேன், சரிதான் இவ்வளோ தூரம் என் வீடு தேடி வந்திருக்கியே, நீ எப்படி என் பயப்பட போகிற, இதெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சு தானே வந்த அப்படின்னு கேட்குறானா. இல்லையே நான் அப்போல்லாம் நினச்சி ஒன்றும் வரல. அப்படியா சரி, ஆனால் அப்படி தான் நடக்கும்னு நினச்சிக்கோ ஓகேவா அப்படின்றானா. நான் இங்கே வந்ததே உன்னை திருப்பி எங்களோட கிளப்பில் ஜாயின் பண்ணிக்க கேட்க தான். ஆமாம் நீ ஏன் ஜாயின் பண்ண சொல்கிற, நீ தானே என்ன போன்னு சொன்ன. இல்லையே நான் ஒன்று போன்னு சொல்லியே, நேற்று நைட்டு நீ அப்படி தான் சொன்னேன். அங்கே நம்ம வீயோட கண்ணெலாம் கலங்குது. ஆமாம் நீ இப்போ ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. இல்லை என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், என்னை விட்டுரு அப்படின்றானா. இல்லை நான் எப்படி விடுவேன், நீ ஏன் என்னை தேடி வந்திருக்க, உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதான் நான் விட மாட்டேன் அப்படின்றான். இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் போகிறேன்றேன், நீ ஏன் வந்தனா முடிச்சு விட்ருவேன் அப்படின்றானா. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, அவனுக்கு வார்னிங் கொடுக்குறேன், திருப்பி அங்கே வரக்கூடாது, வந்தேன்னா அப்படின்றான். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ஜங்குக்கு இப்போ அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டுருக்கான். அப்போ தான் பேண்ட் போடலான்னு வரான். அந்த டைமில் வேணும்னே ஆக்சுவலி அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறானா. இந்த சவுண்டை வீ கேட்டு ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துடுறான். வீ இப்போ உள்ளே வந்து பார்க்குறான், ஆனால் உள்ளே யாருமே இல்லை. அட என்னடா டோரு ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் இவன் கத்துன சவுண்டு வேறு கேட்டுச்சே, இப்போ ஆளை காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அப்படியே யாரோ ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. ஜெக்கே அது நீ தானா அப்படின்ட்டு மாதிரி வீ கேட்குறானா. ஆமாம் நான் தான், இப்போ நீ விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, கத்துன மாதிரி கேட்டுச்சு, அதனால தான் வந்தேன். அப்படியா நான் கற்று தானே செஞ்சேன். இல்லையே நீ கத்தவும் தான் வந்தேன், நான் அப்பயே சொன்னேன் வீ உன்கிட்ட, நீ இங்கே உள்ளே வராதன்னு, ஆனால் நீ வந்துட்ட பற்றியா,
ஏய் நீ ட்ரிக் பண்ணி என்ன வர வச்ச, நானா ஒன்றும் வர கிடையாது. அப்படியா, நான் சொன்னேன்ல உன்கிட்ட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வரக்கூடாது, வந்தேன்னா நான் உன்னை விட மாட்டேன்னு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை விடு அப்படின்றானா. கண்டிப்பாக முடியாது, நான் உனக்கு ஆல்ரெடி மறுபடியும் சொல்கிறேன், சான்ஸ் கொடுத்துட்டேன். நீ தான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுற. நீ தான் உன் சான்ஸை மிஸ் பண்ணுற. நான் எப்படி பண்ணுவேன் சொல்லு. நான் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண மாட்டேன், எடுத்துப்பேன் எனக்கானதை அப்படின்றானா. ஏ ஜேகே இப்படிலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. ஒரு மாதிரி இருக்குன்னு தானே இங்கே வந்த, என்ன கரெக்டா அப்படின்னு கேட்குறானா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போது பிடிக்காம நீ ஏன் இங்கே இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்திருக்க? அது வந்து நான் நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக தான் இங்கே வந்தேன். அப்படியா, அதை நீ ஃபோன்லேயே கேட்டிருக்கலாமே. இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க, எப்படி நான் எல்லாத்துக்கும் முன்னாடி கேட்ப சொல்லு. அப்போ உனக்கே தெரியுது நம்ம 2 பேர்த்துக்குள்ளே நேற்று நடந்துச்சுன்னு சொல்லி, அப்புறம் ஏன் இப்படி மழுப்புற அப்படின்றானா. நிறுத்து, நான் என்னத்தை மழுப்புனேன்? நான் எதையும் மழுப்பு கிடையாது. நமக்குள்ள நேற்று எதுவுமே நடக்கலை, நீ தானே சொன்ன. நான் ஜஸ்ட்டு கிஸ் பண்ண, அப்புறம் என்னோட ஆப்ஸில் நீ உன்னோட நகத்தை வச்சு கீறின, அவ்வளோதானே நடந்துச்சு. அதை நான் சொன்னேன்னா இவ்வளோ மட்டும் தான் நடந்துச்சுன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்கிட்ட நான் சொன்னது நான் பண்ணதை மட்டும்தான், ஆனால் நீ பண்ணதை நான் இன்னும் சொல்ல கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு ஞாபகம் இல்லையே. இப்போ தான் சொன்னேன் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு, அப்புறம் நீ பண்ணல ஞாபகம் இல்லைன்னு சொல்கிற. சரி விடு, நான் நேற்று நீ என்ன பண்ணேன்னு செஞ்சு காமிக்கவா அப்படின்றேன்னா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை, நீ பண்ணதை செஞ்சு காமிச்சா தானே இப்போ கரெக்டாக இருக்கும். நீ தானே சொன்ன மறந்துட்டேன்னு, அதை ஞாபகப்படுத்திக்க வந்தேன்னு. ஸோ ட்ரையல் காமிக்கவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. இப்போ நீ போனேன்னு வச்சுக்கவேன், நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலே போயிடும். அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. பரவாயில்ல, அது தெரியலனாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன், நகரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறானா. அப்போது இப்போ நீ வெளியே போனேன்னா என் பேம் உன்னை விட மாட்டான், பரவாயில்லையா? ஏய், இந்த நாய்க்கு அந்த நாய் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்றனா. என்ன சொன்ன? நான் உனக்கு நாயா? இந்த நாய் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? இப்போது ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கவேன், அந்த நாயை நம்ம வளர்த்தோன்னா அந்த நாய் நம்மளை தவிர வேறு யாருக்கிட்டேயும் போகாதான், அப்புறம் மற்றவங்களையும் பக்கத்தில் விடாதான். ஸோ நாய்ங்கள்லாம் இப்படி தானே, அப்போ நானும் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்குறானா. நிறுத்து, நான் உன்னை நாயின்னு தெரியாமல் சொல்லிட்டேன், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத. பேபி ஐ எம் யோர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே எப்படிலாம் ஹக் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே மறுபடியும் திருப்பி விட்டு நெக்லேயே கிஸ் பண்ணுறானா. ஜங்கோக் நீ பண்ணுறது சரியில்லை. இல்லை நேற்று நீ என்ன பண்ணான்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போட்டு ஷர்ட்டை அப்படியே பிடிச்சி எறியறானா. என்னடா பண்ணுற, நான் இத்தனைக்கும் பட்டன் போட்டிருக்கேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக வருப்ப இப்படி பிக்கிற அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கு, அதை தான் உனக்கு காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ இப்படி தொண பேசிகிட்டே இருந்தேன்னா எனக்கு பேச வரதும் வராது, சரி பண்ண வரதும் வராது அப்படின்றானா. இல்லை பரவாயில்ல, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்றானா. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறானா. ஜங்குக்கா, டேய் என்னடா வேலை பார்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மறுபடியும் வேகமாக வரான். இப்போ நீ வந்தனா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கானா. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போட்டு தொலைடா அப்படின்றான். ஜங்குக்குள்ள நான் எப்படி ட்ரெஸ் போடுவேன், நீ இருக்கல்ல அப்படின்றான். இங்கே பாரு, இப்படிலாம் வராத, எனக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படின்றானா. அதுக்காக தானே இப்போ நான் உன்னை ஃபாலோ பண்ணுறது இந்த இதில் அப்படின்றான். ஐயோ ஜேகே, ஏன் அப்படி பண்ணுற? நீ தானடா என்ன பண்ண வைக்கிற. இப்போவும் சொல்கிறேன் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உனக்கு என்னை விட்டு போகணும், என்கிட்ட திருப்பி வரக்கூடாதுன்னா போய்க்கோ. ஆனால் திருப்பி மட்டும் நான் உன்னை பார்த்துட்டேன், கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படின்றான். ஸோ அவ்வளோதான், விட்டால் போதுன்ற மாதிரி அங்கேருந்து போகிறான். ஆனால் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கான் இல்லையா இவனும். எனக்கு இப்போ ட்ரெஸ் வேணுமே அப்படின்றான். அதுவா, அந்த கபோர்டில் தான் ட்ரெஸ்லாம் இருக்கும், உனக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வியுமே போகிறான். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கானா. அப்போ அதில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறானா. ஜேகேல என்ன சூஸ் பண்ணிட்டியா? சூஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ எப்படி போகிறது, உன் பேம் தான் என்னை பார்த்து குலைக்கிறானே. சரி இரு, நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம போகும்போது அது குலைக்கிறான். பேம் அப்படின்னு கத்துறான். ஸோ பேம் அப்படியே அமைதியாகிடுது. வியுமே அங்கேருந்து எஸ் ஆயிடுறான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஜேகே மறுபடியும் குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா ஜேகேக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு போயிருக்கான். ஜேகேவா, டே மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டிய டைம் வந்துடும் போலயே, ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்தேன்னா கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜேகேவுமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக போயிட்டுருக்கான். இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரே குஷி, அப்புறம் ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. தென் ஜேகே, நான் உன்னை இப்படி பார்ப்பேன்னு நினச்ச கூட பார்க்கல, ஆனால் உன்னை இந்த அளவுக்கு பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்ருக்கான். அப்போ வியோட அம்மா தான்,
எதுக்கு நீ இப்படி கூச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. அம்மா நான் பார்த்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறானா. என்னதான் பார்த்த? ஐயோ ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக போகிறான். அண்ட் தென் இப்போது ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, நம்ம வீயோட கிளப்புக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா சொல்லியிருப்பான் இல்லையா, போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், இங்கே பாரு நீ மறுபடியும் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு தான் ஜங்குக்கும் வந்திருப்பான், அதே கிளப்புக்கு தான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அங்கே டிஜேயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கானா. நம்ம இருக்கான்ல, அவன் ஒளிஞ்சிருந்து ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஜேகே கிட்டே போகணுன்னு தோணுது, ஆனால் வேணான்னு தோணுது. இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, வாஷ்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த இடத்துல தெரியாதனமாக வியும் ஜேகேவும் மீட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஜேகே எப்படி விடுவான், அப்படியே வியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, இங்கே பாரு நான் உனக்கு லாஸ்ட்டாக வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் நீ அதையும் மீறிட்டேன், இதுக்கப்புறம் இந்த நாய் உன்னை விடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி கிளிப்லேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தேங்கா டே ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். வாயை மூடு, இல்லைனா இந்த நாய் ஒன்று கடிச்சு வச்சிரும் பார்த்துக்கோ அப்படின்றானா. ஸோ அப்படியே அமைதியாகிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் இப்போது ஜேகேவோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜேகே இருக்கான் இல்லையா, வீட்டை அம்மா நீ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கியா என்ன, ஏன் இப்போ பாரு என்கிட்டே வந்து மாட்டிக்கிற அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் வேணும்னேலாம் வந்துட்டு வந்து மாட்டிக்கல, இல்லை வேணும்னே தான் வந்தேன் அப்படின்றான். என்ன சொல்கிற? ஆமாம் உனக்கு தெரியாதுல்ல ஜேகே, நீ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தல்ல, அதான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறப்போவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஒன்று வேணான்னு தான் சொன்னான். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனே டிஜேவாக இருக்கான், அவனை போடுறதா தான் இருந்தோம். ஆனால் நீ வந்தில அப்போ எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருச்சு, நான் தான் உன்னை டிஜேவாக இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பார்த்தோன்னே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னை பார்க்க வைக்கணும், நீ என் மேலே இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கி நான் டான்ஸ் பண்ணேன். ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு நான் குடிக்கவே கிடையாது, நான் வேணும்னே தான் டான்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேணும்னே தான் உன்கிட்ட வந்து சண்டையும் போட்டேன். அப்புறம் அன்றைக்கி ரூமில் நமக்குள்ளே எதுவுமே நடக்கலைங்கிறது எனக்கு தெரியும், நீ என்னை கிஸ் பண்ண, அப்புறம் என் மேலே இப்படி பண்ண, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்றானா. அப்போது நீ அன்றைக்கி நார்மலாக தான் இருந்தியா? ஆமாம் நான் நார்மலாக தான் இருந்தேன், நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறம் நைட்டு நமக்குள்ளே எப்படியாச்சா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் உன்னோட ட்ரெஸ்ஸை நான் கிழிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என் ட்ரெஸ்ஸை நீ பண்ண, ஸோ நமக்குள்ளே விளையாண்டுல அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேணும்னே தான் நான் மறுபடியும் உன்னை வந்து பார்க்க வந்தேன், எனக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருந்துச்சு, நீ தான் வேறு கிளப்புக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டியா, ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு, உன்னை திருப்பி கூப்பிட்டு வரணுங்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நீ அப்போயும் எனக்கு ஒன்று பார்த்ததில்ல ஒரு மாதிரி ஆக்வர்டாவோ அந்த மாதிரியே கிடையாது, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச பர்சனை பார்க்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் வாயை மூடுறா அப்படின்னு ஜேகே சொல்கிறானா. எதுக்கு நான் வாயை மூடணும், நீ தான் அன்றைக்கி ஒன்றும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், நீ தான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் நான் பார்த்துட்டேன் செம்மையாக இருந்தேன் அப்படின்றானா. டேய் நிறுத்து, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்போது ஸ்டார்டிங்லேருந்தே உனக்கு என்ன பிடிக்குமா, என் லவ் பண்ணுறியா? அட நான் அதை தானே சொன்னேன், எனக்கு உன்னை பார்த்தோன்னே லவ் ஆகிடுச்சு, நான் தான் உன்னை இங்கே இருக்கவும் வச்சேன், அப்புறம் நானாக தான் உன் வீட்டுக்கும் வந்தேன். அண்ட் தென் நமக்குள்ளே இவ்வளோ நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான், எனக்கு ஒன்றும் உன்னை வேணும்னே பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, வேணும்னே தான் பார்த்தேன் அப்படின்றான். டேய் ஒழுங்காக பேசுடா, என்னடா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிதான் நானாக தான் உன்கிட்ட வந்தேன், நான் அப்போவே டவுட் பட்டேன், என்னடா நம்ம வேணான்னு சொல்ல இவனா வரானே வழியே, அப்புறம் இதுதான் லாஸ்ட் சான்ஸ் தான் அவ்வளோ சான்ஸ் கொடுத்து திருப்பி வந்த, அப்போவே புரிஞ்சிருக்கணும், நான் நீ தான் மக்காச்சே, உனக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் புரியும் அப்படின்றானா. ஜேகே ஒரு மறைக்கிறான். இல்லை சும்மா தான் சொன்னேன், சரி நான் மக்காச்சே, எனக்கு தான் ஒன்றும் புரியாது, நீ தான் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. எப்படிப்பா நான் சொல்லுவேன், சரி இப்போ சொல்லு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜேகே கிட்ட கேட்குறான். நம்ம ஜேகேல நான் எப்போ உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், ஜஸ்ட்டு நீ எனக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் தேவைப்படுறேன்றானா. இன்னொரு டைம் அப்படி பேசாத, எனக்கு நீ வேணும் ஜங்குக் அப்படின்றானா. நான் உனக்கு வேணுமா, அப்போது நம்ம இன்னைக்கு நைட்டை ஒரு ட்ரையல் பார்ப்போமா, அதுக்கப்புறம் எனக்கு ஓகேப்பா அப்படின்றான். இல்லை இப்படிலாம் பேசாத, எனக்கு நீ வேணும், என் லைஃப் பார்ட்னராக நீ எனக்கு வேணும் கூக்கி அப்படின்றானா. அப்படியா, நான் தான் சொன்னேன்ல நான் ஒரு ட்ரையல் பார்க்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்றான். இப்படிலாம் பேசாத அப்படின்றானா. அதுக்கப்புறம் சரி நான் சும்மா தான் வம்புழுத்தேன், என் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாமே அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் உள்ளே வராங்க. அப்போ நம்ம வீட்டில் மறுபடியும் ஜேகே பார்த்து, ஜேகே தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, உன்னை விட்டு போவேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஏன் என்ன வேணான்னு சொல்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், ஸோ நீ என்னை வேணான்னு சொல்ல மாட்டல்ல அப்படின்னு ஜேகே கேட்குறான். கண்டிப்பாக நான் உன்னை வேணான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் அதனே உன்னை பிடிச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். லைட்டாக வியோட கண்ணெலாம் கலங்குது. பாரியா என் மேலே அவ்வளோ லவ்வா என்ன,
ஆமாம், எனக்கு உன்னை மட்டும் தானே பிடிச்சிருக்கு. இப்போ நிறைய லவ் இருக்கு இல்லையா அப்படின்றானா. சரி அந்த லவ்வை ப்ரூவ் பண்ணு அப்படின்றானா. எப்படி ப்ரூவ் பண்ணுறது, எனக்காக சமைச்சிட்டு வா அப்படின்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. இல்லை வேணாம் வேணாம், உன்னோட சமையல் எப்படி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன், ஸோ தேவையில்ல அப்படின்றான். இப்போ நம்ம வீர் இருக்கா இல்லையா, அப்படியே ஓடி வந்து ஜங்குக் மேலேயே உட்கார்றான் ஹக் பண்ணிட்டு. ஜங்குக் அப்படியே சோஃபாவில் உட்கார்றானா. இங்கே பாரு, நான் இப்போ 1 2 3 சொல்லுவேன், கண்ணை மூடு அப்படின்றானா. ஸோ விக்கி கண்ணை மூடிக்கிறான். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஹாப்பி எண்டிங்கோட பேபி ஐ அம் யோர்ஸ் நம்ம டேக் குக் பி ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.